மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இங்க உண்மையிலேயே இங்க யாருமே ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள்னு யாருமே இல்லை, எல்லாருமே சமந்தான். 1954 இருந்து 57 இந்த பீரியட்ல காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்தாங்க. அப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கள வந்து அரிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யாரு சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தான். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனின் மக்கள் அப்படின்னு அர்த்தம். காமராஜர் அவர்களோட காலத்துல வந்துட்டு இந்த அரிஜன் மக்களை வந்து கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்காக காமராஜ் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரிஜன்ல இருந்த ஒருத்தரையே தமிழ்நாட்டோட அறநிலையத்துறை அமைச்சரா ஆக்குனாரு. அவரோட பேர் வந்து பரமேஸ்வரன். அது மட்டும் இல்லாம போக்குவரத்து துறை, மதுவிலக்குத்துறை இதோட அமைச்சராகவும் அவர் இருந்தாரு. பரமேஸ்வரன் அவர்கள் வந்து அறநிலையத்துறையோட அமைச்சரா இருந்ததால கோவில்ல அர்ச்சகர்கள், தர்மகர்த்தாக்கள் எல்லாருமே அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க. அர்ஜன மக்களையும் கோவிலுக்குள்ள வந்து அனுமதிச்சாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். காமராஜர் அவர்களோட காலத்துல வந்துட்டு சாதி மதம் எதுவுமே கிடையாது. அறிவையும் திறமையும் மட்டும்தான் பார்த்தாரு. மக்களோட உண்மையான தலைவர் அப்படின்னா அது காமராஜர் அவர்கள் தான்.